நீங்க ஜெபிக்காம உங்க அன்றாட வேலைக்கு திரும்பாதீங்க. குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி சாவியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இல்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளை பாட புத்தகத்தின் பேக உன்னுடைய ஷோல்டர்ல போடுறதுக்கு முன்னாடி முழங்கால முடக்கு. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடக்கப்பட வேண்டும். முழங்கால் போறதுனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி. மருந்து, மாத்திரை, நோய் நொடி, மருத்துவர், மருத்துவமனை, கடன், சமாதான குறைவு, பிரிவினை, டிவோர்சஸ், தொழிலில் நட்டம், குடும்பத்துல கலகம், சந்தேகம். ஏன் இந்த கெச்சிக்கிற சிங்கம் வீட்டுக்குள்ள வருது? முழங்கால்கள் முடக்கப்படாமல் உட்கார்ந்து படுத்து தூங்குறதுனாலதான் அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்னவைகள் எல்லாம் பூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் விசுவாசியாய் பொறுமையாய் சகித்துக் கொண்டிரு. மூன்றாவது, பரிசுத்தத்தை காத்துக்கொள். நம்பர் 4, முழங்காலில் ஜெபிக்கிற பிள்ளையாய்.